இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை ஏமாத்தி அப்படி சொல்ல சொன்னதே அமராவதி அண்ணியும் ராஜசேகர் அண்ணனும் தானே. ஏன் அவங்கள வெளியே அனுப்பல? ஏன்னா அவங்க அவரு பொண்ணு மருமக. அவங்க உன்னை மருமகளாவே நினைக்கல. நீதான் இந்த குடும்பத்தோட மருமகள்னு நிரூபிக்கிறதுக்கு உனக்கு கிடைச்சிருக்கிற ஒரே சான்ஸ், கடைசி சான்ஸ் இதுதான். இத நீ மிஸ் பண்ணிட கூடாது. மிஸ் பண்ண அவ்வளவுதான். எனக்கு இப்ப ரொம்ப நல்லாவே புரியுது. எனக்காக பேச நீங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். யாரு வந்து கூப்பிட்டாலும் நான் உள்ள போக மாட்டேன். ராஸ் அங்கிள் வந்துதான் என்ன கூப்பிடணும். சும்மா இல்ல, மன்னிப்பு கேட்டு என்ன கூப்பிடணும். சூப்பர் ஜெனி, சூப்பர். Otherwise, I will never enter the house. ஜெனி, பாத்துக்கோ, அந்த துளசி வருவா. வேற மாதிரி என்னென்னமோ பேசி உன் மனச மாத்தி ஏமாத்தி உள்ள கூட்டிட்டு போறதுக்கு அவ ட்ரை பண்ணுவா. ஏமாந்துட கூடாது. ஏமாந்த உன் மானம், மரியாதை, வெக்கம், சூடு, சொரண இது எல்லாமே இல்லாதவள உன்னை மாத்திடுவா. பாத்துக்க, புரிஞ்சுதா? ஆல் தி பெஸ்ட் ஜெனி. சரி, வா. ராஸ் அங்கிள் மன்னிப்பு கேட்கல, நான் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன். இது சத்தியம். அண்ணே, என்ன இருந்தாலும் அந்த ஜனனிக்கு இவ்ளோ திமிரெல்லாம் இருக்க கூடாதுன்னு. ஆமாண்ண, நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன் வான்னு கூப்பிட்டா அவ என்ன சொல்றா தெரியுமா? ராசு அம்பளும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நான் உள்ள வருவேன்னு சொல்றா. ஆமா ஆமா மாமா, சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்படின்னு அவ சொல்ல மாட்டானே. அப்போ அம்மா போய் சொல்றாங்களா? போங்க, நீங்களே போய் கேளுங்க. என்ன சொன்னா அவ? யார் என்ன இழுத்து வாசல்ல விட்டாங்களோ அவங்களே வந்து மன்னிப்பு கேட்டு உள்ள கூட்டிட்டு போகணும்னு சொல்றா. நீங்க போய் ஜனனி கிட்ட மன்னிப்பு கேட்டு உள்ள கூட்டிட்டு வரணுமா? என்ன ஒரு அநியாயம்! ஏன் புள்ள அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அவள என்ன பண்றன்னு பாரு. விடு, சொல்றத கேளுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொல்றத கேளுங்க. நீ தள்ளு. சொன்னா கேளுங்க பாட்டி. 10 ஊருக்கு பஞ்சாயத்து பண்றவன் என் புள்ள. அவனை பார்த்து மன்னிப்பு கேட்க சொல்றியா? உன்னை இருமா அம்மா, நீ அமைதியா உள்ள போமா. உள்ள போன்னு சொல்றல. அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. அவளை போ சொல்லுங்க. மலேசியாவுக்கு போ சொல்லுங்க. ஐயா, கொஞ்சம் பொறுமையா. நீ பேசாம போயிடு. இதுக்கு மேல என்ன இருக்கு? எதுவும் இல்ல. முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் சொன்னதை செஞ்சாகணும். ஒண்ணு நம்ம ஊரு இல்ல, மலேசியா. அங்க அவ வாழ்ந்த வாழ்க்கையே வேற. சின்ன வயசுல இருந்தே பாவம் தனிமையில வளர்ந்தவன். கூட்டு குடும்பம், ஃபேமிலி, இத பத்தி எதுவுமே அவளுக்கு தெரியாது. எல்லாருமே நம்புற ஒரு சாதாரண கேரக்டர். அம்மா, அத்தை, ரம்யா, அக்கா, இவங்க 3 பேரும் இவளோட இன்னசென்ஸை பயன்படுத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. நல்லது எது, கெட்டது எது,
தப்பானவங்க யாரு நல்லவங்க யாருன்னு அவளுக்கு தெரியல. சொல்லி கொடுத்தாலும் அவளுக்கு புரியல. ஜனனி என்ன மட்டுமே நம்பி வந்தவன். எல்லாத்துக்கும் மேல ஜனனியால இந்த குடும்பம் உடைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாருமே முக்கியம் துளசி. வேறல நீட்டி யார் முக்கியம்னு என்னால சொல்ல முடியாது. என்னால ஜனனியை தண்டிக்கவும் முடியல, அவளோட தண்டனையை பார்த்து ரசிக்கவும் முடியல. என்னால முடிஞ்சது இதான். நானும் மழையில நனைகிறேன். அதுல ஒரு நிம்மதி, ஒரு ஆறுதல், அவ்வளவுதான். சிவா, நீங்க உள்ள போங்க. முதல்ல ஜனனி உள்ள வருவாங்க, நீங்க போங்க. வேண்டாம் துளசி, ஜனனிக்காக நீ அப்பா கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்க வேண்டாம். நான் வாங்காத கெட்ட பேரே இல்ல சிவா. என்ன அவமானமும் பட்டாச்சு, எனக்கு அதெல்லாம் பழகிடுச்சு. இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. நீங்க உள்ள போங்க, ஜனனியை நான் கூட்டிட்டு வரேன். ஜனனி வருவான். மன்னிப்பு கேட்காம வீட்டுக்குள்ள வந்தா எனக்கு என்ன மரியாதை? எனக்கும் தன்மானம் இருக்கு. தன்மானத்தை பத்திலாம் நீ பேசக்கூடாது ஜனனி. உனக்கு அந்த தகுதியே கிடையாது. அப்ப எதுக்கு நீங்க வந்த? இந்த விஷயத்தை இப்படி திருப்பி பார்க்கலாம். கண்டிப்பா ஏன் மன்னிப்பு கேட்கவே மாட்டாரு. இப்ப நீ உள்ள வரலன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமா? என்ன ஆகும்? மழை நின்னு போகும், ஆனா நீ வெளியில தான் நிப்ப. உன்னை யாருமே கூப்பிட வர மாட்டாங்க. நீ இங்கே நின்னு ஒரு கட்டத்துல உள்ள யாராவது கூப்பிட மாட்டாங்களான்னு ஏங்க ஆரம்பிச்சிருவ. உன்னை யாருமே கூப்பிட வர மாட்டாங்க ஜனனி. நீ என்ன பண்ணுவ? போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுமைப்படுத்துறதா கம்ப்ளைண்ட் பண்ணுவ. ஆனா நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க. நகை திருடுறதுக்கு நீ உதவி பண்ணதுக்கு ஆதாரம் இருக்கு. போலீஸ் ஒன்னதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிவா கூட உன்னால லைஃப் லாங் சேரவே முடியாது ஜனனி. எப்போன்னு சிவாக்காக ரம்யா காத்துட்டு இருக்கா. இனிமே நான் ஒண்ணுமே சொல்ல முடியாது. என்ன பண்ணலாம்? யோசிச்சு. குட் நைட். ஏய் நில்லு, நீ பாட்டுக்கு போற. நான் என்ன பண்றது? உன்னோட தன்மானத்தை நான் டச் பண்ண முடியுமா? அப்போ இப்ப நான் என்ன பண்ணட்டும்? சிவா கூட சேரணும்னா நீ தான் ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஐயா கிட்டயும் அம்மா கிட்டயும் நீ தான் மன்னிப்பு கேட்கணும். உனக்கு வாழ்க்கை முக்கியமா இல்ல உன் தன்மானம் முக்கியமா? அத நீ தான் முடிவெடுக்கணும். உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். நீ நல்ல முடிவெடுத்தா உனக்கு நல்லது. நான் 5 மினிட்ஸ் தான் இங்க வெயிட் பண்ணுவேன். ஒருவேளை 5 நிமிஷத்துக்குள்ள நீ வரலனா கதவை சாத்திட்டு போய் நான் படுத்துருவேன். இந்த ஒரு ராத்திரி உன் மொத்த வாழ்க்கையுமே மாத்திடும் ஜனனி. கோ டு மலேசியா.